அதிகமா வாக்குப்பதிவு தருமபுரி மாவட்டத்தில் ஆயிருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறது பெண்ணகரம் தொகுதியில 85% வாக்குப்பதிவு ஆயிருக்கு. அதே போல எடப்பாடி தொகுதியில 85% ஆயிருக்கு. பாப்பாரிப்பட்டி 83, பாலக்கோடு அங்க இருக்கிறது ஹரூர் அந்த தொகுதியில 80க்கு மேல வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு. கம்மியா இருக்கிற வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா சென்னையில ஹார்பர் தொகுதியில 53%, வெளிவாக்கத்தில் 50%, அதே போல அர்பன் திருச்சியில 65%, காரைக்குடியில 61%, மதுரை சென்ட்ரல்ல கம்மியா இருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர் நகர பகுதியில வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஊரக பகுதியில் வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு. இந்த தர்மபுரி மாவட்டம் அதிகமா இருக்கு. கோயம்புத்தூர் மட்டில்லா மாவட்டம் இருக்கு. கொஞ்சம் மட்டில்லா வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு. லோவஸ்ட் இன்னும் அவங்க மாவட்ட வாரியாக கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. சென்னை தான் இருக்கிறதுல வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய தொகுதியில 50%, 60%, 62% தான் இருக்கு. 2.5 மணி நிலவரப்படி 63.7% சொன்னீங்க. இப்ப 5 மணிக்கு வந்து 69.19. அப்ப வந்து வெறும் 6% தான் வந்து இவ்வளவு குறைவா இருக்கு 2 மணி நேரத்துல. இல்ல இப்ப வாக்குப்பதிவு எல்லாம் இப்ப நிறைய இடத்துல இப்ப ஒரு 6 மணிக்கு நிலவரப்படி இப்ப நிறைய பேர் பூத்தை மூடிட்டு போயிட்டு இருக்காங்க. சில பகுதியில தான் கூட்டம் இருக்கு, அதை கணக்கு எடுத்துட்டு இருக்கோம். சோ இப்ப ஃபைனல் ஃபிகர் வர ஆரம்பிச்சிருக்கு. சில பூத்ல இருந்து அவங்க அது ஒரு முடிஞ்சது, வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. சில பகுதியில இன்னும் கூட்டம் இருந்துட்டே இருக்கு. பட் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சில மணி நேரத்துல அத தகவல் கரெக்டா தெரியும். பட் இதான் இப்ப இருக்கிறது நிலவரம். அண்ட் இப்ப மழை எல்லாம் கூட எல்லா இடத்துலயும் நின்றுச்சு. ஸோ ஹெவி மழை காலையில் இருக்கிறது மழை எந்த மாவட்டத்தில் இப்போ கணக்கு படிக்கல. தஞ்சாவூர்ல ஒரு சில பகுதியில் இருந்தது, அது கூட இப்போ நின்றுட்டு விட்டு மழை தான் பெய்யுது. இதான் 5 மணிக்கு நிலவரம். அடுத்து நமக்கு கடைசி மொத்தம் பர்சன்டேஜ் வர்றதுக்கு சில படுறதுக்கு இன்னும் அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஸோ 6 மணிக்கு இருக்கிறது நிலவரம் 8 மணிக்கு நமக்கு 8:15 கரெக்டா தெரிய வரும். இப்ப வந்து பர்சன்டேஜ் வந்து குறைவா இருக்கிறத பார்த்தா அந்த மழை ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பர்சன்டேஜ் இதுதான் ஃபேக்ட். அது காரணம் என்ன இருக்கும் இனிமேல புதுசா ஆராய்ச்சி நம்ம செக் பண்ணுவோம். பட் இப்ப இருக்கிறதுக்கு இதான் ஆக்சுவல் ஹார்ட் ஃபிகர்ஸ், திஸ் ஆர் ஹார்ட் ஃபேக்ட்ஸ். இதான் பதிவு ஆனது ஓட்டு. 3 மணிக்கு மேல வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஸ்லோவா இருக்கு. ரொம்ப பர்சன்டேஜ் காலையில இருக்கிறது சுறுசுறுப்பு 3 மணி மத்தியானத்துக்கு மேல இல்ல. சோ அது ஒரு விதத்துல நம்ம ஒரு பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க சொல்றது படி ஒரு 6% பாயிண்ட் தான் ஒரு 2.5 மணி நிலவரத்துல இருந்து இப்ப கூடி இருக்கு. இன்னும் 1 மணி நேரம் மட்டும் இருந்தது. 5 மணி நேரத்துக்கு 5 மணிக்கு இது ஃபிகர் கிடைச்சிருக்கு. அப்போ 1 மணி நேரத்தில் எவ்வளவு கூடும், இன்னும் ஒரு 2 மணி நேரம் கரெக்டா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பூத் வைஸ் உங்களுக்கு சில மணி நேரத்தில் தெரிவித்தது. டோக்கன் இனிமேல தான் 6 மணிக்கு யார் யார் பூத்ல வந்திருக்காங்க அவங்களுக்கு டோக்கன் கொடுக்கப்படும். அவங்க டோக்கன் அடிப்படையில் எத்தனை பேர் டோக்கன் வாங்கியிருக்காங்களோ அவங்க அனைத்து வாக்களித்து தான் வீட்டுக்கு போவாங்க. இல்ல I'll tell you separately after this myself. தூத்துக்குடியில இல்ல அது அங்க வாக்குப்பதிவு ஆரம்பிச்சிருக்க. இங்க திருத்தணி தொகுதியில இன்னொரு வில்லேஜ் இருந்தது, அங்கேயும் வாக்குப்பதிவு ஆயிருக்கு. மொத்தம் அந்த ஊர்ல 500 வாக்கு. அது ஈவினிங் ஒரு 300 பதிவு ஆயிடுச்சு. அது தூத்துக்குடியில அங்கேயும் பதிவாயிருக்கு. இன்னும் விருதுநகர் நிலவரம் இன்னும் தெரியல. அதே மாதிரி ஹில் ஏரியால பகுதியில இப்ப எல்லாம் வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. அதனால பர்சன்டேஜ் தெரியல. இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஹில் ஏரியால எவ்வளவு போல் ஆயிருக்கு. எல்லா ஹில் ஏரியால வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. 18 மொத்தம் பூத் இருந்தது அந்த இன்எக்சசிபிள். அங்க எல்லாம் வாக்குப்பதிவு அப்பவே முடிஞ்சிருக்கு. போலிங் வயலன்ஸ் இன்னும் ரிப்போர்ட் ஆகல. ஒரு மைனர் இன்சிடென்ட் நான் சொல்ற மாதிரி 1-2 பேப்பர் மற்ற பிரஸ் சொன்னதான் இருக்கேன். பட் ஒன்னும் பெருசா வயலன்ஸும் எந்த ஒரு இன்சிடென்ட்டும் ரிப்போர்ட் ஆகல. ஒரு ராமநாத்புரத்துல ஒருத்தர் ஒரு மெஷின் டேமேஜ் பண்ணி பார்த்தாங்க. அவருக்கு உடனுக்குடன் அரெஸ்ட் செய்யப்பட்டது. ஒரு ஆள் கத்தி எடுத்து மெஷின் உடைச்சு பார்த்தாங்க. அந்த மெஷினுக்கு டேமேஜ் ஒன்றும் ஆகல. ஓட்டு அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அவருக்கு உடனுக்குடன் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ராம்நாத்புரம் ஊர் பகுதியில்
அதான் முதுக்கல்லத்துல சொன்னது. அவர் ஒரு கத்தி எடுத்துட்டு போய் அது சிபியூ அந்த பேலட் யூனிட் மேல அடிச்சாரு. ஆனால் ஒன்னும் அதுல பேலட் யூனிட்டுக்கும் சிபியூக்கும் ஒன்னும் பாதிப்பு ஏற்படல. அவருக்கு உடனுக்குடன் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டார். அது வாக்குப்பதிவு அப்படியே தொடர்ந்த பேலட் யூனிட்க்கு என்ன டேமேஜும் இல்லை, என்ன பிரச்சனையும் இல்லை. இல்ல அது ஒரு ஈவினிங் சொல்லுறேன். பட் அது பெரிய சம்பவம் ஒன்றும் நடக்கிற மாதிரி ஒன்றும் ரிப்போர்ட் ஆகல. எந்த இடத்திலும் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு பெரிய சம்பவம் நடக்க மாதிரி இல்லை. அமைதியா, ரொம்ப அமைதியான முறையில் நல்லா வாக்குப்பதிவா இருக்கு. காலை ஒரு போலிங் ஆபீசர் ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்காரு. நமக்கு ஒரு வேதனை இருக்குது செய்தி. அதுக்குள்ள மாற்றப்பட்டது. இன்னொரு மதுரையில ஒரு கண் பார்வையற்றவருக்கு அங்க ஓட் போடும்போது ஒரு வாக்குவாதத்தினால ஒரு போலிங் ஆபீசர், பிரிசைடிங் ஆபீசர் சரியா செயல்படல. அத மதுரை 119 தொகுதியில 53வது வார்டு நினைக்கிறேன். அங்க அது பிரிசைடிங் ஆபீசர் மாற்றப்பட்டார். வேற பிரிசைடிங் ஆபீசர் ரிசர்வ்ல இருந்து அங்க போட்டப்பட்டு தேர்தல் அத வாக்குப்பதிவு நடந்துட்டு. அதை நான் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டேன். ஐ ஜஸ்ட் காட் இட். இல்ல சின்ன கத்தி எடுத்துட்டு போய் அவங்க எல்லாருக்கும் ஃப்ரிஸ்க் பண்ணல. நம்ம அதனால எடுத்து போய் பண்ணிருப்பாங்க. பட் உடனுக்குடன் அவர் ஒழிக்க முடியல. உடனுக்குடன் தெரிஞ்ச உடனே அவர் கைது செய்யப்பட்டார். இல்ல காலையில விவிபேட் முதல்ல ஒரு விவிபேட் பயன்படுத்தல சில சிக்கல் இருந்தது. அதை காலையில நம்ம நிறைய மெஷின் மாற்ற வேண்டிய இருந்தது. போல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில மெஷின் போல் ஆரம்பிக்கிறது அப்புறம் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் இதை ஈவினிங் வர விவிபேட்ல ஒன்னும் பெரிய கோளாறா எந்த பிரச்சனையும் ஒன்னும் வரல. எக்ஸிட் போல் இன்னைக்கு 6 மணிக்கு மேல மிஸ் இது போல் முடியதுக்கு அப்புறம் இட் கேன் பி இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து 10,000 ரூபாய் ஒரு ஆள் கிட்ட 10,000 ரூபாய் பறிமுதல் பண்ணி அவர் கைது செய்யப்பட்டார். இல்ல அது மணி நேரம் இல்ல. இப்ப இது முடிஞ்ச உடனே அதெல்லாம் சீல் பண்றது வேலை இப்ப ஆரம்பிக்கணும். சீல் செஞ்சுட்டு அப்புறம் அங்க கவுண்டிங் சென்டர் வாக்கு எண்ணற மையத்துக்கு போய் அங்கே சரி டோட்டல் பண்றது அதுக்கு உள்ள பாதுகாப்பா வைக்கப்படும். அதுல சிபிஎஃப் பாதுகாப்பா இருக்கும். அந்த முடியறதுக்கு எப்படியோ நாளைக்கு அதிகாலை ஒரு 4 மணி 5 மணி ஆகும். அது 3 ஸ்டேஜ் வாங்க. முதல்ல க்ளோஸ், அப்போ அவுட்டர் கார்டன், அது 3 அதே இருக்கு. அது சிசிடிவி கவரேஜ் ஒரு இடத்துல இருக்கு. அங்க இருக்கிறது பூட்டுக்கு அரசியல் கட்சி தலைவர், அங்க அரசியல் பிரதிநிதிகள் அங்க கையெழுத்து போட்டலாம். சீல் சம்பளம் இல்ல. போஸ்டல் ஓட் போலானதை ஒரு தடவை நம்ம இஷ்யூ பண்றதுக்கு அப்புறம் நம்ம 2 ஃபெசிலிட்டேஷன் சென்டர், நம்ம அது உதவி மையத்தில் என்ன போல ஆனது அதுதான் நமக்கு தெரியும். இனிமேல் அவங்க எப்படி அனுப்பிச்சிருக்காங்க, போஸ்ட் மூலமாக எத்தனை அனுப்பிச்சிருக்காங்க, அதை நம்ம 19ஆம் தேதி காலையில தான் தெரிய வரும். அப்போ நம்ம தெரியும். இல்ல கவுண்டிங் சென்டருக்கு முதல் கட்டமாக போறதுக்கு எப்படி ஒரு 10-11 மணிக்கு மேலே ஆகும். பிகாஸ் இப்ப ஒவ்வொரு ஜோனல் டீம் கிட்ட 8ல இருந்து 10 பூத் இருக்கு. ஒவ்வொரு பூத்ல போய் எப்படி ஒரு சீல் பண்றதுக்கு ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகும். அப்ப அந்த கணக்கு சரி பார்க்கணும். பிரிசைடிங் ஆபீசர் டைரி சரி இருக்கா இல்லையா, ஒவ்வொரு ஆவணங்கள் சரி பார்த்து எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் எல்லா மெஷின்ல சீல் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அங்க எடுத்து போகணும். ஸோ டெஃபினட்டா காலையில 12 மணிக்கு மேல கவுண்டிங் சென்டருக்கு வர ஆரம்பிச்சிடும். நாளைக்கு காலையில வர இது வரும். சார் எக்ஸிட் போல் 6 மணிக்கு மேல சொல்லிருக்கீங்க. குறிச்சியும் தஞ்சாவூர்லயும் தேர்தல் நிறுத்தி வச்சிருக்காது, பாதிக்காதா? இல்ல எக்ஸிட் போல் எலெக்ஷன் கமிஷன்ல நம்ம கிளாரிபிகேஷன் கேட்டுக்கோம். அவங்க ஆமா எலெக்ஷன் கமிஷன்ல இது இனிமேல எக்ஸிட் போல் காட்டிக்கல. பட் இந்த 2 தொகுதி பாதிக்காதா? இல்ல கியூ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நம்ம நிறைய பண்ணோம். அது சாஃப்ட்வேர் மூலமா யார் யார் வெப்சைட்ல போய் பார்த்தாங்க அது அவங்களுக்கு சரியா பதில் கிடைச்சது. அந்த ஆப்ல பார்த்தாங்க அவங்க பதில் கிடைச்சது. ஆனால் யார் யார் எஸ்எம்எஸ் மூலமாக பார்த்தாங்க அவங்களுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. எதுக்குன்னா எஸ்எம்எஸ் பேஸ்ட் சிஸ்டம், பிஎஸ்என்எலோட எஸ்எம்எஸ் கேட்வே கிராஷ்டு. இது மழை இருக்கிறதுனால அல்லது பவர் கட்டுனால